என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கம். உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழச்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மீன ராசியில் பிறந்த நண்பர்களே, நிறைய மீனராசியில் பிறந்தவங்க குழம்பிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அது மோட்ச ராசி. மீனத்தை பொறுத்தளவில் வாழ்க்கையில் இளம் வயதிலிருந்து முதிர்வு வரை தங்களுக்கான கௌரவம், அந்தஸ்து, மரியாதை என்பது குறை இருக்காது. அப்புறம் என்னதான் சார் குறை கேட்க நமக்கு தோணுதில்ல. அப்போ என்னதான் ஏன் குறை மீனத்துக்கு சொல்லுங்க. மீனத்தை பொறுத்தளவில் தனக்காக அவர்கள் வாழ பிறந்தவர்கள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே இருக்கு. எல்லாவற்றையுமே துறந்து மற்றவர்களுக்கு செய்வதுதான், அதற்காகத்தான் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்கள் இளம் வயதிலே சம்பாதிக்கிறார்கள். அந்த சம்பாத்தியம் பெரிதாக அவர்கள் பயன்படுத்துவதற்கு இல்லை. அது அப்பா அம்மாவுக்கோ உடன் பிறந்தவர்களுக்கோ அப்படி திருமணத்திற்கு பிறகு அவர்கள் சம்பாதிக்கிறார்கள். தனது மனைவி மக்களை பாதுகாக்க அது பயன்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, சோசியல் சர்வீஸ் செய்யணும், மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும், மற்றவர்களை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாடு அவர்களுக்கு ஏற்பட்டு கோவில் கட்டக்கூடிய பாக்கியம் உண்டு, பொது காரியங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏதாவது ஒரு சோசியல் சர்வீஸ் ஏதாவது பண்ணணும், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும். இந்த மீனம் ஒரு மீன் இந்த பக்கம், ஒரு மீன் இந்த பக்கம், ஒன்று மேலும் கீழும் சர்க்கிளர். ஒரு படி மேலே போனால் ஒரு படி கீழே. எதற்கும் சளைக்காமல் தன்னுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருக்கக்கூடியவங்க தான் அவங்க மீனம். இது எனக்கான பணியா உனக்கான பணியாங்கிறத பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. விரயம் என்ற ஒரு விஷயம் வாழ்க்கையில் கடைசி வரை அவர்களால் தவிர்க்கவே முடியாது, இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்னதான் பண்றது? எல்லா வாழ்க்கையிலும் கடன் பிரச்சனை அவர்களுக்கு உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். மீனத்துக்கு பாருங்க, 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். அது போய் எங்கே நீசம் அடைகிறது? 5ஆம் இடம் என்ற இடத்திலே நீசம் அடைகிறது. குழந்தைகளுக்காக, குழந்தைகள் விஷயத்திற்காக, பூர்வீக சொத்திற்காக, பொருளாதாரத்திற்காக நிறைய இழப்புகளை அவர்கள் சந்திக்கிறார். இங்கே தனாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகமும் ஒன்றிணைந்தோ ஒருவரை ஒருவர் பார்த்தோ இருக்கிற போது ஒரு சிறப்பான லாபத்தை ஈட்ட முடியும், பெரிய பொருளாதாரத்தை தரும் என்பார். இங்கே 2ஆம் இடத்து அதிபதி இவர்கள் செவ்வாய், இவர்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே நீசமடைகிறது. லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி இவர்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே நீசமடைகிறது. அவ்வளவு ஒரு விஷயம். இந்த 2ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடம் லாபாதிபதி வந்து 2ல இருந்தால் சிறப்பு. ஆனால் அங்கே அது நீசமடைகிறது, பலம் இழக்கிறது. 2ஆம் இடம் தனாதிபதி 5ஆம் இடத்துல இருந்தாலும் சிறப்பு தான். ஆனால் அங்கே இந்த 2ஆம் இடத்து தனாதிபதி போய் நீசமடைகிறார். ஆக இங்கே பொருளாதாரம் என்பது அவர்கள்ட்ட பிரச்சனையாகவே தான் இருக்கு. காலம் கடந்து போனாலும் கூட, எவ்வளவு சம்பாதித்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு வகையிலே குடும்பத்திற்காக, குழந்தைகளுக்காக, வீட்டுக்காக, தன்னுடைய அப்பா அம்மாவிற்காக அல்லது பொதுநலத்திற்காக ஏதோ ஒரு வகையிலே செலவாகிக் கொண்டே இருக்கிறது. சேமிப்பு என்ற ஒரு விஷயம் அவர்களிடம் நெருங்கி வருவதற்கு பயன்படுகிறது. அப்ப இப்படி இருந்தால் என்னுடைய வாழ்க்கை என்ன? தொடர்ந்து செயல்பட வேண்டும். எது நடந்த போதிலும் இவர்களுக்கென்று ஒரு மரியாதை இருந்து கொண்டே இருக்கிறது. பொருளாதாரத்திலும் சரி, வாழ்வாதாரத்திலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, உயர்ந்த குடிமகனாக இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது ஒண்ணுதாயா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெருமை. அது ஒண்ணுதாயா மீனத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். வாழ்க்கை என்ற விஷயம் அது என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம்.
ஆனால் உங்களுக்கு கிடைத்த பொக்கிஷம் என்பது, வாழ்வாதாரம் என்பது, பொருளாதாரம் என்பது, உங்கள் மீது இந்த சமூகம் வைத்திருக்கக்கூடிய மரியாதை இருக்கல்லவா, அது மட்டும்தான் உங்களை தலை நிமிரச் செய்யும். கடமைக்காக தாங்கள் வாழவில்லை, யாருக்காகவோ தாங்கள் வாழவில்லை, இதை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மீனத்தை பொறுத்தளவில் அங்கே புரட்டாதி நட்சத்திரம் இருக்கிறது, குருவோட நட்சத்திரம், குபேரன் பிறந்த நட்சத்திரம் என்று சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு பணம் வந்து கொண்டு தான் இருக்கும், ஆனால் கடனும் இருந்து கொண்டு தான் இருக்கு. வாழ்க்கையில எல்லா பெருந்தன்மை குணங்களும் உண்டு, நிறைய பெரியவர்களுடைய நட்பு உண்டு, நண்பர்களோடு நிறைய நண்பர்கள் உங்களோடு கலந்துரையாடக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் அவர்கள் எல்லாம் நிரந்தரமானவர்கள் இல்லை, நிரந்தரமாக பயணிப்பதில்லை, நிரந்தரமாக ஒன்றாக சேர்ந்து இருப்பதில்லை. இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வர வேண்டியிருக்கு. காலம் கருதி, கடமை கருதி தன்னுடைய செயல்பாட்டில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஆன்மீக பணி, தெய்வீக பணி, பொது தொண்டுகளை செய்தால் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அதுலேயும் பிரச்சனை வரும், வராதுன்னு சொல்ல முடியாது. பொதுக்காரியில் ஈடுபடும் போது யாராவது ஒருத்தர் தவறு சொல்லக்கூடியவங்க வருவாங்க. காய்க்கிற மரத்தில் தான் கல்லடியும் படும், நிறைய படும், கம்படியும் படும் என்பார். அப்ப பொதுவான நன்மைகளை செய்யக்கூடியவர்களை எல்லாரும் திட்டுவாங்க. வழியில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் அவ்வளோ பேரும் திட்டுறான். நான் உன்னை சாமி சாமி சாமின்னு கும்பிட்றேனே, என்னை ஏன் கஷ்டப்படுத்துகிறேன்? நல்லா இருப்பவர்களும் திட்டுவார்கள், நல்லா இல்லாதவர்களும் திட்டுவார்கள். ஆனால் கடவுள் என்பவர் அத்தனையும் தாங்கி கொண்டு தானே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படி அந்த கடவுளுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மீனம். காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த புதன் இந்த ராசியிலேயே நீச்சம். பதிலா மீனத்திற்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது யாரு? ஃப்ரெண்ட்ஸு, நண்பர்கள், மனைவி. அது மீனத்திலேயே நீசம். மனைவி வந்த பிறகு வாழ்க்கை உயருமா? உயரும். கடனும் கஷ்டங்களும் உயரும். என்னையாது மனைவி வந்த பிறகு வாழ்க்கை உயருங்கிறீங்க, ஏற்றுக்கிறோம். இப்போ கடனும் கஷ்டமும் உயரும்னா என்ன அர்த்தம்? அங்கே நீசம் அடைகிறார். மனைவி வந்த பிறகு நிறைய பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய கடமையும் இந்த மீனத்திற்கு இருக்கிறது. பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம். அங்கே சீவ சமாதி இருக்கு, தெய்வீக வழிபாடு இருக்கு, பெண் தெய்வ வழிபாடு இருக்கு. இந்த குடும்பத்தில் நிறைய மகான்களையும் பெரியவர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதுபோல ஏன்னா உங்களுக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் பசுமாடு இறந்து போயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் காமதேனு பிறந்த நட்சத்திரம் சொல்லுவோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சரி, அல்ல குறையாத அமுத சுரபி போல் உங்களுக்கு எங்கிருந்தாவது பணம் வரும், செலவுகளை சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு வரும், கடந்து செல்வதற்கான கடமை உங்களுக்கும் இருக்கும். புதனுடைய நட்சத்திரம் ரேவதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தான் பெரிய பணக்காரன் சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய பூங்கா வளம்பாங்க, வீட்டை சுற்றி மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரேவதியில் பிறக்கக்கூடியவங்க கடைசி நட்சத்திரம் சார், 27 நட்சத்திரம் கடைசி நட்சத்திரம் தானே, கடைசி ராசி அது தானே. அப்போ இதில் பிறக்கக்கூடியவர்கள் எல்லா சுகதுக்கங்களையும் அனுபவிக்கிறார். பணம் வருது, காசு வருது, பொருளாதாரம் வருது, கஷ்டம் வருது, கவலை வருது, உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருது, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறார். மறுபிறவி இருக்கா இல்லையா அதை பற்றி கவலை இல்லை. இந்த பிறவியில் ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற துடிக்கக்கூடிய, இந்த பிறவியில் ஏதாவது செஞ்சுட்டு போயிடணும், நான் இந்த கர்மாவில் பிறந்ததுக்கு என்னுடைய அடையாளம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் ரேவதியிலே பிறந்தவர்கள். ஆக ரேவதியில் பிறந்தவர்கள் இன்னும் ஒரு படி மேல, நிறைய பேர் புகழ், அந்தஸ்து, கௌரவம், பொருளாதாரத்தில் போராட்டம் இருந்தாலும் வாழ்க்கையில் உயர்ந்து நிற்பார்கள். இந்த உலகத்தில் ஒரு கம்பீரமான மனிதனாக இருப்பார். குழந்தைகள் மீது, குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவர்கள்,
மீனத்திற்கு இந்த 2024 குரு போய் 5ல் நிற்கிறார். 5ஆம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு தானே. சிறப்பு. குழந்தைகள், குடும்பங்கள், வாழ்க்கைகள், பொருளாதாரங்கள், இதுவெல்லாம் நம்மை ஒரு உயரமான இடத்திற்கு எடுத்து சென்றாலும் கூட, பொருளாதாரம் என்ற ஒரு விஷயம் உங்களை நோக்கி வந்தாலும் கூட, பிரச்சனைகள் என்பது உங்களை ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ளே ஆளாக்குகிறது என்று சொன்னாலும் கூட, எல்லாவற்றையும் வென்று முடிக்கக்கூடிய தன்மை, வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய தன்மை, பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய தன்மை நிச்சயமாக உங்களுக்கு அப்பாவளி பூர்வீகம் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். சொத்தால், இடத்தால், பொருளாதாரத்தில், வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவோம். நீங்கள் நினைக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் இறைவன் கொடுக்கக்கூடிய பாக்கியமாக ரேவதி இந்த ஆண்டு அமையும். ரேவதி நட்சத்திரம் பிறக்கக்கூடிய எல்லாருமே வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கணும், பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கணும், செல்வாக்கில் உயர்ந்து நிற்கணும். நீங்கள் அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கணும். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார். இந்த குறிப்பெயர்ச்சி உங்களுக்கு நிச்சயமாக சாதகமாக இருக்கிறது. திசாபுத்தியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஏன்னா உங்கள் ராசியை குறிப்பாக்குறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். நிச்சயமாக மீனத்திற்கு இது பொன்னான ஆண்டு. நீங்கள் வளர்ச்சியிலும் பெருமிதத்திலும் பேரும் புகழும் அந்தஸ்தும் அடைவீர்கள். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவீர்கள். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் இன்னும் இந்த ஆண்டு பொன்னான ஆண்டாக, புகழ்மிக்க ஆண்டாக இருக்கும். மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். பார்த்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க.